சரிகமபா நிகழ்ச்சியில கிடைச்சிருக்கக்கூடிய பணத்த வச்சு, அபிஷேகா அவங்க அம்மாக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த ரீசென்ட்டா அபிஷேகா அவர்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூல. அண்ட் அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ஓட டைட்டில் வின்னராக அபிஷேகா அவர்கள் வந்திருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்துச்சு. ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே இவங்களோட ஹைப் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்துச்சு. இவங்களால தான் நெறைய பேரு சரிகமபா நிகழ்ச்சிய பார்த்துருந்தாங்க. எவ்ரி வீக் வந்தாலுமே பட்டைய கிளப்புற மாதிரியான பாடல்கள் பாடி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் அப்போவே ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க நீங்கள் தான் டைட்டில் வின்னராக வருவீங்கன்னு. அதே போல் டைட்டில் வின் பண்ணி ₹1,00,00,000 வீட்டை வாங்கியிருக்காங்க. ₹1,00,00,000 மதிப்புள்ள வீடு மட்டும் இல்லாமல் அபிஷேக் அவர்களுக்கு ஏகப்பட்ட ஸ்பெஷல் கிஃப்ட் கிடச்சிருந்துச்சு. நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிறைய மணி வந்து அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ₹5,00,000 அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸாக மட்டுமே கிடச்சிருந்துச்சு இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சி ஜெயிச்சதின் மூலயமா. அண்ட் அந்த பணத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இந்த ஒரு கிராண்ட் ஃபினாலே நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க எங்கள் அம்மா தான் காரணம். அவங்க தான் கஷ்டப்பட்டு என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் செலக்ட் ஆவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கே கிடையாது. ஆனால் அவங்க என்னை சென்னை கூட்டி வந்து பாட வச்சு அண்ட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரவுண்டுக்கும் என்னை சென்னை கூட்டி வருது போகிறது படிக்க வைக்கிறது அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அம்மா கஷ்டப்படுறத நான் பார்க்குறேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அதில் வர பணத்தில் அம்மாவுக்கு தான் நிறைய விஷயம் நான் பண்ணணும். என்னோட அம்மா என்ன நல்லபடியாக வளர்க்கணும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கிட்டது கிடையாது. ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டது கிடையாது. ஒரு துணி எடுத்தது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பொட்டு நகை கூட அவங்க சேர்த்துக்கிட்டது கிடையாது. ஒருவேளை நான் இந்த சரிகமபா நிகழ்ச்சியை ஜெயிச்சு எனக்கு ப்ரைஸ் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவுக்கு முதல்ல நான் ஒரு saree எடுப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கழுத்துக்கு ஒரு நல்ல தங்க செயின் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்போவே நிறைய பேர் வந்து அபிஷேகாவை பாராட்டியிருந்தாங்க. இவ்வளோ சின்ன வயசுலேயே அந்த பொண்ணு வந்து இவ்வளோ கிளவராக பேசுகிறாங்க. அண்ட் அவங்க அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அண்ட் அப்போவே அப்படி சொன்னவங்க இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் அதை பண்ணாமையே இருப்பாங்க. ஸோ எப்போதுமே ஒரு ரியாலிட்டி ஷோ முடியுது அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 30 to 35 டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்களோட கைக்கு கிடைக்கும். ஸோ அபிஷேகாவுக்கு இந்த ₹1,00,00,000 மதிப்புள்ள வீடு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்த அந்த 5 லேக் கேஷ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே அபிஷேகாவுக்கு இன்னொரு 1 மாதம் கழிச்சு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல புடவை, தங்கத்தில் செயின் அண்ட் மிகப்பெரிய ஹோட்டலில் சாப்பாடு அப்படின்னு இது எல்லாத்தையுமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவ்வளவு சின்ன வயசுலேயே அவங்களோட குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்காகவும் சரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் சரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து நல்லபடியாக பாட்டு கற்றுக்கிட்டு பாடினதுனால தான் அபிஷேகா ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அபிஷேகா அவங்க அம்மாவுக்கு பண்ண போகிற இந்த முதல் செலவு பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.